அதிமுக அரசின் ஊழல்கள் குறித்து 1996க்கு பிறகு இதுவரை நடந்த ஊழல்கள் குறித்து விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை உங்கள் முன்னால் வைக்கிறேன். இந்தியாவிலேயே ஊழல் செய்வதற்காக பதவியில் இருக்கும்போதே தண்டிக்கப்பட்டு முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பெருமைக்குரியவர் ஜெயலலிதா. ஜெயலலிதா தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு மீது கர்நாடக உயர்நீதிமன்றம் சிறப்பு அமர்வில் இன்று திங்கட்கிழமை முதல் விசாரணை தொடங்கவிருக்கிறது. இந்த சொத்து குவிப்பு வழக்கில் அரசு வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜரானதில் நீதி கிடைக்காது என்று ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லி வந்தேன். இப்பொழுது அவரை மாற்ற வேண்டும் என்று திமுகவினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் மனு செய்திருக்கிறார். இவ்வழக்கில் தன்னையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அன்பழகன் மனு தாக்கல் செய்து இப்பொழுது அப்படி இணைத்து கொள்ள முடியாது என்று இப்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக நீதிபதிகள் சொன்னதாக தகவல். ஆனால் இதற்காக உச்ச நீதிமன்றத்தையும் பேராசிரியர் அவர்கள் அணுக வேண்டும், தம்மையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கர்நாடக உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த போதிலும் உச்ச நீதிமன்றத்தை அணுக வேண்டும். இந்த வழக்கு தொடர்பான இந்த வழக்கு இயல்பான முடிவை எட்ட வேண்டுமானால் இவ்வழக்கில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. 1996ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த சொத்து குவிப்பு வழக்கு 18 ஆண்டுகளுக்கு மேல் ஜெயலலிதா இழுத்தடித்தார். 185 முறை வாய்தா வாங்கினார். சொத்து வழக்கில் தண்டிக்கப்பட்டு எந்த பதவியையும் வகிக்க தகுதியற்றவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமது மேல்முறையீட்டு மனுவை விரைவாக விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று ஜெயலலிதா துடிக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்பதை ஜெயலலிதா தான் சொல்ல வேண்டும். தம்மிடம் உள்ள பணம் அதிகாரத்தை கொண்டு சட்டத்தை வளைத்து விடலாம் என்று ஜெயலலிதா நினைத்தால் அது நடக்காது. 96ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜெயலலிதாவும் அவருடைய தோழியினுடைய உறவினர்கள் திருந்தினார்களா என்றால் இன்று வரை திருந்தவில்லை. ஜெயலலிதா தொலைக்காட்சி 1999இல் தொடங்கப்பட்டது. சசிகலா குடும்பத்தினரின் கட்டுப்பாட்டில்தான் இது இருக்கிறது. தொடங்கும்போது ஒரு சேனல் மட்டும் இருந்தது, இப்பொழுது 4 சேனல் இருக்கிறது. இப்போதே அதனுடைய மதிப்பு 500 கோடி ரூபாய். டாஸ்மாக் நிறுவனத்திற்கு அதிக அளவில் மதுவை வழங்குவது கோல்டன் மிடாஸ் மது ஆலை. 12-13ஆம் ஆண்டில் இதனுடைய வருமானம் 1077 கோடி. சசிகலா உறவினர்கள் இதை நடத்தி வருகிறார்கள். கொடநாடு எஸ்டேட் நிலம் ஏற்கனவே தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் உள்ளது. அங்கு பல கோடி செலவழித்து மாளிகைகள் கட்டப்பட்டுள்ளன. அதன் பிறகு 2 ஹெலிபேட், கொடநாடு டீ எஸ்டேட்டில் ஒரு ஹெலிபேட், கிரீன் டீ எஸ்டேட்டில் ஒரு ஹெலிபேட், 2 ஹெலிபேட் அங்கு கட்டப்பட்டிருக்கிறது. சசிகலா உறவினர்களால் எண்ணற்ற புதிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் 96க்கு பிறகு தெரிகிறது. 96ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜெயலலிதாவும் அவருடன் இருப்பவர்களும் குவித்த சொத்துக்கள் குறித்து இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கு தொடர்ந்து விசாரிக்க வேண்டும். ஊழல் வழக்கில் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட பிறகாவது தமிழகத்தில் ஊழல்கள் குறைந்ததா என்றால் இல்லவே இல்லை என்று யாரை கேட்டாலும், எந்த பொதுமக்களை கேட்டாலும் சொல்லுவார்கள். அனைத்து துறைகளிலும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 2,40,000 பசுமை வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. இதற்காக பயனாளிகளிடமிருந்து ரூபாய் 900 கோடி கையூட்டாக பெறப்பட்டிருக்கிறது. இந்திரா காந்தி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 லட்சம் பயனாளிகளிடம் 1000 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அடுத்தது, தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு
7500 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வேலையில் சேர விரும்புபவர்களிடம் தலா 3 முதல் 5 லட்சம் வரை லஞ்சம் வாங்கப்படுகிறது. போக்குவரத்து கழக உதவி பொறியாளர் பதவிக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 10 லட்சமும், ஜூனியர் இன்ஜினியர் இளநிலை பொறியாளர் பணிக்கு 6 லட்சமும் லஞ்சமாக வாங்கப்படுகிறது. இந்த வகையில் 300 கோடி ஊழல் செய்ய ஆட்சியாளர்கள் முடிவு செய்திருக்கின்றனர். இதனிடையில் ஓட்டுநர் நடத்துனர்களை எழுத்து தேர்வு வைத்து தான் நியமிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டதால் ஆட்சியாளர்கள் விழிபிதுங்கி நிற்கின்றனர். வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கணுமே என்ற மாதிரி அந்த கவலையில் இருக்கிறாங்க. இந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து 2 நீதிபதிகள் அமர்விடம் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளனர். அடுத்தது மின்சார கொள்முதலில் ஊழல். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தனியாரிடமும் வெளிமாநிலங்களிலிருந்தும் மின்சாரம் வாங்குவதில் ஆண்டுக்கு 3000 கோடி வரை ஊழல் நடைபெறுவதாக தெரிகிறது. எண்ணூரில் 2 புதிய மின் திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை வழங்குவதற்காக ரூபாய் 1500 கோடி லஞ்சமாக பெறப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை ஆகியவற்றின் சார்பில் மேற்கொள்ளப்படும் பணிகளை செய்வதற்கான ஒப்பந்தங்களை வழங்குவதில் மற்றும் ஆண்டுக்கு 8000 கோடி வரை ஊழல் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அடுத்தது, பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு 5 கோடி முதல் 10 கோடி வரை லஞ்சம் பெறப்படுகிறது. பல்கலைக்கழக பேராசிரியர்கள், இணையாசிரியர்கள் நியமனத்திற்கு 25 லட்சம் முதல் 30 லட்சம் வரை கையூட்டு பெறப்படுகிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடுகள் நடந்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. முறைகேடுகள் நடந்திருப்பதை அதிகாரிகள் குழு உறுதி செய்ததை அடுத்து பணி நியமனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் நியமனத்திலும் பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் 2ஆம் கட்டமாக கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி முதல் நடைபெறவிருந்த நேர்காணலும் அதை தொடர்ந்து நடைபெற இருந்த சிண்டிகேட் கூட்டமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஊழல். பள்ளி கல்வித்துறையில் கடந்த ஓராண்டில் மட்டும் 10,000 ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு அதற்காக 500 கோடி கையூட்டாக பெறப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சத்துணவு அமைப்பாளர்கள் பணிக்கு ஆட்களை நியமிக்க 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் கையூட்டாக பெறப்படுகிறது. ஆசிரியர்கள் இடமாற்றம் கலந்தாய்வு முறையில் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற போதிலும் 1.5 லட்சம் தருபவர்களுக்கு அவர்கள் விரும்பும் ஊர்களுக்கு இடமாற்றம் தரப்படுகிறது. இதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் கையூட்டாக பெறப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகாரத்தை புதுப்பிக்க 10 லட்சமும், தனியார் பள்ளிகளுக்கு புதிதாக அங்கீகாரம் வழங்க 30 லட்சமும் தர வேண்டியுள்ளது. செவிலியர்கள், நர்சஸ் இடமாற்றத்திற்கு 1 லட்சம் கையூட்டாக பெறப்படுகிறது. அடுத்தது கிரானைட் ஊழல். இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தாது மணல், ஆற்று மணல், கிரானைட் உள்ளிட்ட இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதில் ரூபாய் 5 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்று நான் தொடர்ந்து கூறி வருகிறேன். இது சம்பந்தமாக இந்திய ஆட்சி பணி அதிகாரி சகாயம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அங்கிருந்து வருகின்ற ஊடகங்கள் மூலமாக வருகின்ற செய்திகள் அதிர்ச்சி அளிப்பவையாக இருக்கின்றன. மலைகள் இருந்த இடத்துல மடுவாகிப்போச்சு, பள்ளமாகிப்போச்சு. பொதுவாக விளையாட்டாக சொல்லுவாங்க, மலை விழுங்கி மகாதேவன்கள் என்று சொல்லுவார்கள். இப்போ அது உண்மையாகவே நடந்திருக்குது. ஒரு மாநிலத்தில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஊழல் பெருகிவிட்டால் அது குறித்து விசாரணை நடத்துவதற்காக 1952ஆம் ஆண்டின் இந்திய விசாரணை ஆணையங்கள் சட்டத்தின்படி விசாரணை ஆணையத்தை அமைக்க முடியும். ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டதற்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி இவர் துடிக்கிறார், ஜெயலலிதா துடிக்கிறாரு. 2001 டான்சி வழக்கில் ஜெயலலிதா அப்பொழுது போட்டியிட முடியவில்லை. உச்சநீதிமன்ற நீதிபதி பரூச்சா சீக்கிரமாக விசாரிக்கணும்னு சொல்லி மனு தாக்கல் செய்தால் தள்ளுபடி பண்ணார். அதே மாதிரி சென்ற ஆண்டு
தலைமை நீதிபதியாக, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த லோதா அவர்கள் மோடி சொல்லியிருந்தார், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதை விரைவாக விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தார். அப்போது அவர் லோதா அதே மாதிரி சொல்லியிருக்காரு, அது மாதிரி விசாரிக்க முடியாது, நாட்டில் ஏராளமான கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, அதனால் இந்த வழக்கையும் விசாரிக்க முடியாதுன்னு சொன்னார். அவரும் சொல்லியிருந்தார், பரூச்சாவும் சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது இந்த வழக்கில் இவ்வளவு அவசரம் காட்டப்படுவது ஏன்? சட்டம்னா எல்லாருக்கும் பொதுவானது தான். அரசியல்வாதிகளுக்கு சிறப்பு சலுகை கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சம்பந்தமாக நாங்கள் ஒரு அறிக்கை தயாரித்து தமிழக ஆளுநரை சந்தித்து கொடுக்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் என்ன வேடிக்கைன்னா, ஊழலுக்கு ஆதரவாக போராடும் அமைச்சர்கள், எல்லா அமைச்சர்களும் கோவிலுக்கு சென்று மண் சோறு சாப்பிட்றது, தீச்சட்டி ஏந்துதல், தீ மிதித்தல், காவடி எடுத்தல், இதைத்தான் செய்துட்ருக்காங்க. அரசு நிர்வாகம் முற்றிலும் முடங்கி கிடக்கிறது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஊழலுக்கு ஆதரவாக தமிழக அமைச்சர்கள் போராடுகிறார்கள். இதில் வேறு ஒரு வசனம், மக்களின் முதல்வர். இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தான் இது நடக்கும் போல இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் தமிழக அரசினுடைய மந்திரமாக ஒன்றை தான் மாற்றாமல் விட்டுட்டாங்க. ஒன்று ஊழலே வெல்லும், வாய்மையே வெல்லுன்றதுக்கு பதிலாக ஊழலே வெல்லும். இது தமிழக அரசினுடைய மந்திரமாக மாற்றாது மட்டும்தான் பாக்கி.